ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்ஸ் ஃபேமிலி ஹேப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்னை நடத்துகிற தேர்ட் எடிஷனான ஜூனியர் ரத்தானுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஜூனியர் ரத்தானில் பார்த்தீங்கன்னாக்கா எல்கேஜி டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் எங்கே புக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்பில் தான் புக் பண்ணோம். என்னோட சன் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதனால் அவன் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ அவன் வந்து ஜாயின் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தனால அவனை வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அவனுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். மோஸ்ட்லி கிரவுண்டில் தான் இருப்பான். ஸோ அதனால் வந்து நாங்கள் அவனோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ அந்த டேட்டும் வந்தது. ஸோ சண்டே தான் நம்மளுக்கு தெரியுமே, நல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து 8 o'clock அங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு டிஃபன் கூட செய்யலை. நான் போகிற வழியில் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேரு பார்க்கில் தான் நடந்தது. ஸோ உள்ளே வந்து பார்த்தாக்கா அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, ஆர்கனைசர் யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு என்ன டைம் ஆகிட்டே இருந்தது. ஸோ 8 o'clockலாம் அங்கே வந்துட்டோம். ஸோ 8:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெளியே போய் பார்த்தோம். ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து இட்லி தோசை வடையெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தாக்கா பக்கத்துலேயே ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க ஜங்க் ஃபுட்ஸு. ஸோ அதாவது சாண்ட்விட்ஜு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஓகே, பரவாயில்ல, நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுருக்கோம், ஜங்க் ஃபுட்ஸ் அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்கனைசர் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம் கொடுத்துட்டு, அதாவது டிஷர்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட டோக்கன் நம்பர்ஸ் கொடுத்தாங்க. இதில் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேர்ள்ஸுக்கு தனியாக பாய்ஸுக்கு தனியாக அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எல்கேஜி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு 2 meters அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. போக 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 அவங்களுக்கு வந்து ஒரு 600க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு half the கிரவுண்டே வந்து இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஏன்னா எல்கேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4-5 பேத்தியாக ஓட வச்சனால ரொம்ப டைம் எடுத்தது. நாங்கள் வந்தோம் ஒரு 8 o'clock வந்தோம், ஒரு 10 o'clock 10:30க்கெலாம் முடிஞ்சிடும்னு நினச்சோம். பட் என்னோட பசங்களுக்கு வரும்போது, அதாவது 6th ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது 11:30 ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ட்ரிஸ்லிங் மழை வர மாதிரிலாம் இருந்தது. பட் காட் கிரேஸ் அன்றைக்கி வந்து ஃபுல்லாக மழை வரலை. ஸோ பேரண்ட்ஸுமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அது போக ஜங்க் ஃபுட்ஸ் வேறு அங்கங்கே பார்க்கும்போது இத்தனை பேர் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அது போக மோரெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நாங்களுமே நிறைய மோர் வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா கொஞ்சம் அந்த டைமில் வந்து வெயிலும் கிடையாது, மழையும் கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி மோடமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து என்னோட சன்னையும் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் தான் உட்காந்துட்டு இருக்காராங்க. நவீன் ஜெய் சந்திரா. ஸோ ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் நம்ம தான் ஓட போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஜ் குரூப்பில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ஹாஃப் தி கிரவுண்டு வந்து கவர் பண்ணோம். ஸோ அதனால் கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸ்க்கும் ஒட்டுக்காகவே வச்சாங்க. அதாவது கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக தான், பட் ஒரே ஆர்கனைசிங்காக வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தாங்க. ஸோ என்னோட சன் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லைன்லேயும் வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஸோ கேர்ள்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. பட் அதுலேயும் வந்து டைம் தான் வந்து அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளோ செகண்ட்ஸ்குள்ளே அந்த குரூப்லேருந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு க்ரேசினஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பேரண்ட்ஸுமே சேர்ந்து அவங்களோட ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பேரண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை ஓடுறது பக்கத்துலேயே இவரும் அந்த ஹாஃப் தி கிரவுண்ட் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தார். அதை பார்த்துட்டு ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கூட ஓடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக அந்த ஸ்டாமினா நல்லாவே இருக்கும். ப்ளஸ் அவங்களோட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸு, அவங்களோட ஏஜுக்கு வந்து நல்லாவே இம்யூனிட்டி இருக்கும். பட் நம்மளோட ஏஜ் குரூப்பு சடனாக அவ்வளோ பெரிய கிரவுண்டில் வந்து ஓடுறது அப்படிங்கும்போது, அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறது அப்படிங்கும்போது இட்ஸ் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அதனால் ஓட வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபைனலாக வேணால் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம், ஸ்பாட் புக்கிங் 1000 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு மராத்தான் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 500 சம்திங் இருந்தது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 1000 rupees ஸ்பாட் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக இருந்தவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணலை. ஸோ எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னோட சன்னோட டைம் வந்துருச்சு. ஸோ அவர் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு.
ஸோ 4 பேர் தான், 4 பேத்துல வந்து நம்ம வின் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாம. ஏன்னா இவங்களுக்கு வரும்போது எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் தனியாக சொல்லலை. ஏன்னா இத்தனை பேர் ஓடுறீங்க, இத்தனை பேர்த்துல வந்து நாங்கள் செகண்ட்ஸில் யார் ஃபஸ்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு தான், எவ்வளோ பேர் வந்து கம்மியான செகண்ட்ஸில் ஓடிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு யாருமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக் அவங்க பண்ணிட்டாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் கூப்பிட்டு தனியாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதாவது அட்லீஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கணும், அதுவும் பண்ணலை. அண்டு அதே எல்லா பேரண்ட்ஸ் ஓடுற மாதிரி நாங்களுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் சுற்றிட்டு வரது கூட நாங்கள் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரணுன்ட்டு கொடுக்கணும்னு ஓடி வந்தோம். ஸோ அதே மாதிரி அவன் தான் ஃபஸ்ட்டாக வந்துட்டு இருந்தான். ஸோ அதையும் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த கிரவுண்டை க்ராஸ் பண்ணி வந்தோம். ஸோ வந்தோடனே என் பையன் ஃபஸ்ட்டாக ஓடிட்டு வரதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் வந்தோடனே ரொம்ப டயர்டாயிட்டான். அந்த லைனை க்ராஸ் பண்ணோன்னு அப்பாடியான்னு வந்து சோர்ந்து படுத்துட்டான். ஒரு கால்வாசி கிரவுண்டை கிராஸ் பண்ணும்போதே அவனுக்கு கால் வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சாமா. ஏன்னா இருந்தாலுமே அவன் வந்து முந்தின நாள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான். பட் ஸ்டில் அவனுக்கு வந்து காலையிலேருந்து வெயிட் பண்ணனால கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டான். ஸோ கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டான். அதே மாதிரி ரொம்ப காலெல்லாம் வலி வந்தனால டயர்ட் ஆகிட்டான். ஆனால் நாங்களாம் நினச்சிட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தனால அவன் தான் வின்னர் நினச்சிட்டு இருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவனுக்கு கிடைக்கல. பட் அது அப்போ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ரொம்ப அவனை வந்து உனக்கு தான் ப்ரைஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்களுமே சொல்லிட்டு இருந்தோம். அவனுமே அதுதான் நினச்சிட்டு இருந்தான். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் இவனை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து அவனுக்கு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு வந்து அதாவது ஓடி வந்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஒரு 3 பசங்க வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தனால நம்ம தான் எப்படி இருந்தாலும் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கனால கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணிட்டான். கால் வலிங்கனாலையும் டைம் இருக்குல்ல, பின்னாடி தானே வராங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டான். ஸோ அதனால் ஒரு 3 செகண்ட்ஸில் வந்து அவனுக்கு அந்த ப்ரைஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே அவன் ஃபீல் பண்ணான். அதை எதிர்பார்க்கவே இல்லாமல் நம்ம தான் போய் அந்த அவார்டு வாங்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது மிஸ் ஆனோன்னே ஹி வாஸ் வெரி அப்செட். அதை அவனை சமாதானம் பண்ணுறதுக்குள்ள எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவனை கூல் டவுன் பண்ணி பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மெடல் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுவுமே அவன் ஃபோட்டோக்கு நிற்கலை. நாங்கள் வீட்டில் வந்து தான் அவனை வந்து ஃபோட்டோவை எடுத்தோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம டே டு டே லைஃபே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே ஜெயிக்கிறதும் கிடையாது, எல்லாருமே தோக்குறதும் கிடையாது. ஸோ தோக்குறவங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்க தான் போகிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறது தான் வாழ்க்கையை கரெக்டுங்களா? ஸோ ஆக்சுவலி இதுதான் வந்து அவனோட லாஸ்ட் ஜூனியர் தான். பிகாஸ் 6th வரைக்கும் தான் இந்த ஜூனியர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவன் 7th போயிடுவான். ஸோ அதனால் இந்த சான்ஸ் கிடைக்காது. மேபி நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆஃப்டர் 7th மேலே கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் அவன் வந்து வின் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சனுக்கு ப்ரே பண்ணுற உங்கள் எல்லாத்துக்குமே உங்களோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸும் வின் பண்ணணுன்ட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.